சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் முத்துவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. உடனே பார்த்திங்கன்னா அருண் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் அவர் எப்படி சார் வெளியே விட்டீங்கன்னு கேட்குறாங்க. உன் குடும்பத்தால் தானே, அவர் மேலே ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ என்னன்னா உன் குடும்பத்துலேருந்து இப்படி பழி வாங்குற எண்ணத்தோடு இருக்க, ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லிட்டு அருணை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் வார்ன் பண்ணுறாரு. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி வந்து நல்லா வந்து வீட்டில் வந்து திட்டு வாங்குறாங்க. விஜயா பார்த்திங்க அப்படின்னா நீ எனக்கு செஞ்சதுக்கு தான் உனக்கு எல்லாமே இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, நீ என்கிட்ட சொன்னில அவ்வளோ பொய் சொன்னில, அதுக்காக தான் உனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. இவளை எப்படி வெளியே விட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே வந்து முத்து வந்து மீனானால தான் ரோஹிணி வெளியே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மீனா தான் வந்து என்னதான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே கோபம் இருந்தாலும் கூட அவங்க வந்து ஜெயிலுக்கு போனால் நம்ம குடும்பம் தான் அசிங்கப்படும், அதனால தான் வந்து நான் அவங்கள விட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் விஜயா நீ தான் காரணம், உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, ஃபஸ்ட்டு மருமக மாதிரி நடத்த பழகு, மருமகளுக்கு ஒரு அம்மா மாதிரி இருக்கணும், நீ வந்து அவங்கள இப்படி நடத்துனால தான் உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் ஒழுங்காக கிடைக்க மாட்டுது, ஒழுங்காக நீ அவங்கள நடத்தினா அவங்களும் உன்னை ஒழுங்காக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் விஜயாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ விஜயா திருந்துவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் ரோகிணி விஷயம் எப்போ வெளியே தெரிய போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.